எழுச்சி வாய்ந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதன்மை செயலாளர் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் நம்முடைய வழிகாட்டி அரவிந்தன் மாண்புமிகு அமைச்சர் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நேர்த்தியாகும். கிழக்கு மாவட்டம் இன்றைக்கு எழுச்சி கொடுத்த வகையில் கழக பணியாற்றி நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அரவிந்த் நிகழ்ச்சிக்கு வருகிறது சிறப்பித்திருக்கிற மத்திய மாவட்ட கழகத்துடைய ஆற்றலுக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினரான நம்முடைய அருமையான சொல்லுங்க சொன்னால் விளக்க செய்ய வந்திருக்கிற கள்ளக்குறிச்சி நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர் நம்முடைய அருமை தம்பி மலையரசு உள்ளிட்ட மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், நிர்வாகிகள், மாவட்ட சார்ந்த அமைப்புகளை சார்ந்திருக்கிற மாவட்ட நிர்வாகிகள், கிளைக்கழக செயலாளர், கிளைக்கழக நிர்வாகிகள், சார்பை சார்ந்திருக்கிற வெள்ளம் வருகின்றிருக்கிற கழகத்தினுடைய ஆற்றலுக்கு அறவேற்கிறார் அருமை நண்பர்கள் சோழர்கள் பலத்திர பேர்களுடைய பணிகள வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நாடாளுமன்ற தேர்தல் பார்க்க தேர்தல் முடிந்து இந்த கூட்டத்தை சிறப்பாக கூட்டத்துடைய நோக்கம் பற்றி தெளிவாக திருப்பமாக அருமையான விசாரிச்சு நம்முடைய இலக்கு என்ன, பணி என்ன என்பதெல்லாம் அருமையான நேர் அவர்கள் நம்மிடத்தில் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இருக்கிறார்கள். ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் இங்கே பதிவு செய்கிறேன். நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள், கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற ஒரு தேர்தலில் ஒரு சந்தேக பார்வைகள் நம்மை பார்த்தது அன்றைக்கு கழக செயல்கள் கூட்டத்தில் அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நம்மிடத்தில் வைத்த கோரிக்கை எல்லாம் கட்டளைகளை சொல்லலாம். இந்த 3 சட்டப்பேரவை தொகுதியில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்றத்தில் இருக்கிற 6 தொகுதிகளே சேலம் மாவட்டத்தை சேர்ந்த 3 தொகுதிகளை தான் அந்த மாவட்டத்தை காட்டிலும் மிஞ்சி அதிக வாக்குகள் பெற வேண்டும் அந்த இலக்கை எட்டி பிடித்து வைத்தது மிக பெருமையாக. ஆக எந்த அளவுக்கு நீங்கள் பணியாற்றியிருந்தால், ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டிருந்தால், கிளைக்கழகத்தில் இருந்து ஒன்றிய கழகம், பேரூர் கழகம், நகர கழகம், மாவட்ட கழகம் திட்டமிட்டு பணியாற்றியிருந்தால் மற்றவர்கள் பார்த்து மூக்கில் விரலை வைக்கிற அளவுக்கு அந்த வெற்றியை ஈட்டி தந்திருக்கிறது. அதற்காக நான் கழகத்துடைய உங்களை போன்ற ஒரு உறுப்பினர் அடிப்படையில் நான் உங்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதை போல வேறுபாடு மாற்று முகாமில் இருக்கிறவர்கள் போட்ட கணக்கு வீரவாண்டி பகுதியில் 25,000 வாக்கு ஓட்டு வித்தியாசத்தில் தான் சொன்னாங்க. ஆனால் உதயசூரியன் தான் 26,000 ஓட்டுகள். பல சங்கடங்கள், பல வேறுபாடுகள், கசப்புகள் இருந்தாலும் கூட தேர்தல் கணக்கு பொறுத்தவரை அனைவரும் ஒழுங்கிருந்து அந்த வெற்றியை மாற்றாத மருத்துவம் செய்து காட்டியிருக்கிற தன்மை இன்றைக்கு அருமையான நேரடி தலைமையில் நடந்து பாராட்டி நன்றிகளுடைய பாராட்டத்தை நான் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இதுதான் நம்முடைய முகம்.
நமக்கு முகவரி இதுதான், இயக்கம் தான் முகவரி. தோழர்களை பேசிய பொழுது சொன்னார்கள் பொதுமக்களுக்கு கிடைப்பதுதான். அதை விட ஒன்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அந்த வெற்றியை ஈட்டி காண்பித்த காரணத்தினாலேதான் இந்த கருப்பு சிவப்பு கரைவேசியை கட்டிக்கொண்டு நெஞ்சை அந்த மரியாதை, அந்த அங்கீகாரம் ஒன்றுதான் நமக்கு மிகச்சிறந்த அங்கீகாரம். நமக்கு கிடைக்கும், கிடைக்காம போகும். சில நேரங்களில் அது மாற்றப்படும், சூழ்நிலைகள் மாறும் பொழுது அதுவும் மாறும். இது மற்றவர்களுக்கு தெரியாதல்ல, தலைமைக்கு தெரியாதல்ல, நிர்வாகத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியாதல்ல. ஆனால் நம்முடைய கடமை பணி என்று வருகிற பொழுது நமக்கு எது பெருமை சேர்க்கும் என்று சொன்னால் வித்தியாசத்தை பாருங்கள். நாம் நிர்வாகத்தில் இழந்து இருப்பதற்கும் ஒரு நிர்வாகத்தோடு தலைநிமிர்ந்து இருப்பதற்கும் 1000 மடங்கு வித்தியாசம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் செயலாற்றி இருக்கிறோம். அதை காண்பித்திருக்கிறீர்கள். அதை தொடர வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டம் 2026 என்ற சவாலான வருடம். அந்த சவாலை இந்த கூட்டத்துக்கு வாயிலாக ஏற்றுக்கொண்டு நாம் அத்துணை பேரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில உங்களுக்கு எந்தெந்த வகையில நான் உதவியாக இருக்க முடியுமோ அந்தந்த வகையில நான் உதவியாக இருப்பேன் என்ற அந்த உறுதியை நான் மற்ற கொண்டு சேர்ந்த அந்த இலக்கை மீட்டெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி விடுத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.